அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர்-ரஹீக் அல்-மக்தூம் பகுதி 56. பத்ரு போரில் இறை நம்பிக்கையில் நிகழ்த்திய அதிசயங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி. இந்த போர்ல உகாசா இப்னு மிஹ்சன் அல் அசதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாள் உடைந்து போயிடுது. அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரக்கிளைய உடைத்து கொடுக்கறாங்க. அதை கொடுத்து உகாசாவே இதன் மூலம் நீங்க போரிடுங்கன்னு சொல்றாங்க. உகாஷா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து தன்னோட கையில அந்த வாளை வாங்கியதும் அந்த மரக்கிளை உறுதிமிக்க நீண்ட ஒரு வாளா மாறிடுது. அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றி கொடுக்கும் வர அந்த வாளால தான் உகாசா போரிட்டாரு. அந்த வாளுக்கு அல் அவுன், அதாவது உதவி என்று பெயர் கூறப்பட்டிருக்கு. இந்த வாளை மற்றும் பல போர்களில் உகாசா ரலியல்லாஹு அன்ஹு பயன்படுத்தினாங்க. இறுதியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல முசைலமாவுடன் நடந்த போர்ல உகாசா வீரமரணம் எய்தினாரு. போர் முடிந்ததற்கு பிறகு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு தனது சகோதரர் அபு அஜீஸ் இப்னு உமைரை பார்த்தாங்க. இவரு முஸ்லிம்களுக்கு எதிரா போர்க்களத்துல கலந்திருந்தாரு. மதினாவை சேர்ந்த ஒருத்தர் அவருடைய 2 கையையும் கட்டிட்டு இருந்தாரு. அதை பார்த்த முஸ்அப் அவரிடம், நீங்க அவரை நன்றாக பிடித்து கொள்ளுங்க, இவருடைய தாயி மிகுந்த செல்வம் உடையவரு, உங்களிடமிருந்து இவரை அதிக கிரயம் கொடுத்து விடுவிப்பாருன்னு சொன்னாரு. இதை கேட்ட அவரது சகோதரர், எனது சகோதரனே, இதுதான் நீ எனக்கு செய்யும் பரிந்துரையான்னு கேட்டாரு. அதற்கு முஸ்அப், இவர்தான் என்னுடைய சகோதரர், நீ அல்லன்னு சொன்னாங்க. இது போல பத்ரு போர்ல பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்னும் ஒரு சம்பவத்தை பார்ப்போம். இணை வைப்பவர்களின் பிணங்களை கிணற்றில போடப்பட்டுச்சு. உத்பா இப்னு ரபியாவின் பிணத்தை கிணற்றுல போடுவதற்கு இழுத்துட்டு வரும்போது அதை பார்த்துட்டு இருந்த அவருடைய மகனார் அபு ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு மிகுந்த கவலை அடைந்தாரு. அதனால அவருடைய முகமே மாறிச்சு. அதை கவனித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய தகப்பனுக்காக நீ கவலைப்படுறியான்னு கேட்டாங்க. அதற்கு அவரு, அல்லாஹுவின் மீது சத்தியமாக அப்படி இல்ல, அல்லாஹுவின் தூதரே, என்னுடைய தகப்பனின் விஷயத்துல அவர் கொலை செய்யப்பட்டதிலும் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. ஆனா என்னுடைய தந்தை நல்ல அறிவும் புத்தியும் சிறப்பும் உடையவர், அவருக்கு இஸ்லாமின் நேர்வழி கிடைத்துவிடும் என்றே ஆதரவு வைத்திருந்தேன். ஆனா அப்படி கிடைக்காம போயிடுச்சு. எனது இந்த ஆதரவுக்கு பின் அவரு நிராகரிப்பில் மரணித்ததை நினைச்சு நான் கவலை அடைந்தேன். இதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு ஹுதைபாவை உயர்வாக பேசி அவருக்காக பிரார்த்தனையும் செய்தாங்க. இந்த போரு நிராகரிப்பவர்களுக்கு பெரிய தோல்வியாகவும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு பெரிய வெற்றியாகவும் முடிஞ்சிச்சு. இந்த போர்ல முஸ்லிம்களில் முஹாஜிர்கள் 6 நபர்களும் அன்சாரிகள் 8 நபர்களுமாக மொத்தம் 14 நபர்கள் வீரமரணம் எய்தினாங்க. ஆனா இணை வைப்பவர்களுக்கு மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டுச்சு. அவர்கள 70 நபர்கள் கொல்லப்பட்டாங்க, 70 நபர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. கொல்லப்பட்டவர்கள்ல பெரும்பாலானவர்கள் மூத்த தலைவர்களாகவும் தளபதிகளாகவும் இருந்தாங்க. போர் முடிந்து புறப்படுவதற்கு முன்னாடி எதிரிகளில் கொல்லப்பட்டவர்களுக்கு முன்னாடி நின்று, நீங்கள் உங்களுடைய இறை தூதருக்கு மிக கெட்ட உறவினர்களாக இருந்தீங்க, நீங்கள் என்ன பொய்ப்பித்தீங்க, மற்றவர்கள்லாம் என்ன மெய்ப்படுத்தினாங்க, நீங்கள் எனக்கு துரோகம் செஞ்சீங்க, மற்றவர்கள் எனக்கு உதவி செஞ்சாங்க, நீங்கள் என்னை ஊரை விட்டு வெளியேற்றினீங்க, மற்றவர்கள் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைக்கிணங்க அவர்கள் எல்லாரையும் பத்ரின் கிணறுகளில் ஒரு கிணற்றுல போடப்பட்டாங்க. அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், பத்ர் போர் அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 24 குறைஷி தலைவர்களின் சடலங்களை நாற்றம் பிடித்த கிணற்றில் வீசி எறியும்படி கட்டளையிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் வெற்றி பெற்றாங்கன்னா அந்த இடத்துல 3 நாட்கள் தங்குவாங்களாம். அதே போலதான் பத்ரு போர் முடிந்தும் அந்த இடத்துல 3 நாட்கள் தங்குனாங்க. 3வது நாள் தன்னுடைய வாகனத்தை தயார் செய்ய கூறினாங்க. தனது தோழர்களுடன் எதிரிகளின் சடலங்கள் போடப்பட்ட கிணற்றுக்கு அருகில் நின்று அவர்களை அவர்களுடைய தகப்பனாருடைய பெயருடன் அழைத்து, இன்னாரின் மகன் இன்னாரே, இன்னாரின் மகன் இன்னாரே என்று சொல்லி, முன்பே அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டிருந்தீங்கன்னா இப்போது நீங்க மகிழ்ச்சியா இருந்திருக்கலாமே. நிச்சயமாக எங்களது இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் உண்மையாக பெற்றோம். உங்களது இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை உண்மையாகவே நீங்கள் பெற்றீர்களான்னு கேட்டாங்க. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுவின் தூதரே, உயிரற்ற சடலங்களிடம் என்ன பேசுறீங்கன்னு கேட்டாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முகம்மதின் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நான் கூறுவதை அவர்களை விட நீங்கள் அதிகம் கேட்கும் திறன் உள்ளவர்களாக இல்லை. அதாவது உங்களை விட அதிகமா அவங்களுக்கு கேட்கும் திறன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றொரு அறிவிப்புல, அவர்களை விட நீங்கள் கேட்கும் திறம் அதிகமுடையவர்களாக இல்லை, ஆனால் அவர்களால் பதில் தர முடியாது என வந்துள்ளது. பத்ரு மைதானத்தில் இருந்து இணை வைப்பவர்கள் விரண்டோடினாங்க. பள்ளத்தாக்குகளிலும் மலை கணவாய்களிலும் சிதறினாங்க. மக்காவின் பாதைய பயத்துடனே முன்னோக்கினாங்க. வெட்கத்தால் மக்காவிற்குள் நுழைவதற்கே யோசிச்சாங்க. இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள்,
குறைசிகளுக்கு ஏற்பட்ட நிலைய முதலில மக்காவாசிகளுக்கு சொல்லியவரு ஹைசுமான் இப்னு அப்துல்லா குசாம் என்பவர்தான். இவரிடம் மக்காவாசிகள் என்ன செய்தியுடன் வந்திருக்கிறாய்னு கேட்டதற்கு அவரு உத்பா இப்னு ரபிஆ, சைபா இப்னு ரபிஆ, அபுல்கம் இப்னு ஹிசாம், உமையா இப்னு கலஃப் இன்னும் பல குறைசி தலைவர்களும் கொல்லப்பட்டனர் என்று பல குறைசி தலைவர்களின் பெயர்களை வரிசையா குறிப்பிட்டாரு. கஅபாவில் ஹசருல் அஸ்வத்துக்கு அருகில் அமர்ந்திருந்த சஃப்வான் இப்னு உமையா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவனுக்கு புத்தி சரியில்லை, இவனை சோதித்து பார்ப்போம், இவனிடம் நான் இப்போது எங்க இருக்கிறேன்னு கேளுங்க, சரியா கூறுகிறானான்னு பார்ப்போம்னு சொன்னாரு. அதே போல மக்கள் சஃப்வான் இப்னு உமையா எங்க இருக்கிறாருன்னு ஹைசுமாவிடம் கேட்டாங்க. அதற்கு அவரு இதோ சஃப்வான் ஹசருல் அஸ்வத்திற்கு அருகில் அமர்ந்திருக்கிறாருன்னு சொல்லி அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவரது தந்தையும் இவரது சகோதரனும் கொல்லப்படுவதை நான் கண்ணால பார்த்தேன்னு சொன்னாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமை அபு ராபிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஆரம்பத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அடிமையாக இருந்தேன். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் அனைவரும் இஸ்லாமை ஏற்று இருந்தாங்க. அதாவது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உம்முல் ஃபல் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் நான் ஆக அனைவரும் இஸ்லாமை ஏற்றிருந்தோம். ஆனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் முஸ்லிம் ஆனதை மறைத்திருந்தாரு. அபுலஹப் பத்ரில் கலந்து கொள்ளாம மக்காவில் தங்கியிருந்தான். பத்ருடைய செய்தினால் அல்லாஹ் அவனது அகம்பாவத்தை அழித்து அவனை அவமானப்படுத்தினா. அந்த செய்தியினால எங்கள் உள்ளத்தில் துணிவும் வலிமையும் பிறந்துச்சு. ஆனா நானோ ஒரு பலவீனமானவன். ஜம்ஜம் கிணற்றுக்கு அருகில் உள்ள ஒரு அறையில அமர்ந்து அம்புகள் செய்வது எனக்கு தொழிலா இருந்துச்சு. ஒரு நாள் நான் அம்புகள் செய்வதில் ஈடுபட்டிருக்கும் போது உம்முல் ஃபல்லு எனக்கு அருகில உட்கார்ந்திருந்தாரு. பத்ரிலிருந்து வந்த செய்தியால் நாங்க மகிழ்ச்சி அடைந்திருந்தோம். அது சமயம் அபுலஹப் தனது கால்களை மிக மோசமாக பூமியில் தேய்த்தவனாக வந்து எங்களது அறையின் ஓரத்துல அமர்ந்தான். அவனுடைய முதுகு எனது முதுக பார்த்தவாறு இருந்துச்சு. அப்போது இதோ அபு சுஃபியான் இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப் வருகிறார்னு மக்கள் கூறினாங்க. அபுலஹப் அபு சுஃபியானிடம் எனக்கு அருகில் வா, உன்னிடம் உண்மையான செய்தி இருக்கலாம்னு சொன்னான். அபு சுஃபியான் இப்னு ஹாரிஸ் அபுலஹபுக்கு அருகில் வந்து உட்கார்ந்தாரு. மக்கள் அவரை சுற்றி நின்று கொண்டாங்க. அபு சுஃபியானிடம் அபுலஹப், எனது சகோதரன் மகனே, மக்களின் செய்தி என்னவானதுன்னு கேட்டான். அதற்கு அபு சுஃபியான், முஸ்லிம்களை நாங்கள் சந்தித்த போது அவர்களுக்கு எங்களுடைய புஜங்களை தந்தோம். முஸ்லிம்கள் நாடியவாறு எங்களை கொன்றனர், நாடியவாறு சிறைப்பிடித்தனர். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நமது மக்கள் இந்த அளவு பலம் இழந்ததற்கு நான் அவர்களை குறை கூறல. வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் சிறந்த குதிரைகளின் மீது வீற்றிருந்த வெள்ளை நிறத்தில் பலரை நாங்கள் பார்த்தோம். அவர்கள் எதையும் விட்டு வைக்கல, எங்களால அவர்களை எதிர்க்கவும் முடியலன்னு சொன்னாரு. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில பார்க்கலாம். வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.